வந்து கூர்க் செகண்ட் டே இப்படி போச்சு பார்க்க போறோம். ஏ கைஸ், ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோ வந்து இந்த கண்ணாடி போடுறதால கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் பட் தட். ஸோ பேசிக்காக நான் கண்ணாடியே போட மாட்டேன். ஸோ சும்மா தான் போட்டேன் லாஸ்ட் டைம் மறந்துட்டு எடுக்க. ஸோ நல்லா கண்ணாடி போடாமல் பேசுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறது வந்து கூர்க் செகண்ட் டே இப்படி போச்சு பார்க்க போகிறோம். நேற்று வந்து நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் தங்கணும். அதே மாதிரி காலை ஒரு 6:30 ரெடி ஆகிட்டு இருக்க சொன்னாங்க. பட் நார்மலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ரெடி ஆகிட்டு வரதுக்கு வந்து 6:30 ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 சொல்றது வந்து 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 7:30 எல்லாரும் பேக்கப் ஆயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது எல்லாரும் வரதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக வந்து எல்லாரும் பஸ்ல ஏறணும். இட்ஸ் வெரி நைஸ். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் நாங்கள் போன ஃபர்ஸ்ட் இடம் தான் அது என்னன்னா ட்ரக்கிங். என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அது ஏன் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்னா இட்ஸ் வெரி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என் யூடியூப் சேனல் பேரே கேம் அண்ட் அட்வென்ச்சர்ஸ். ஸோ அதனால வந்து இது ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது இப்படி ஏறின மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா மேலே வந்து ரைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மேலே அப் அண்ட் டவுன் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னா 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். நீங்க அதுவும் நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு வழி பாதை மாதிரி தான் இருக்கும். ஸோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸா. ஸோ நீங்க அதுவும் வந்து நீங்க நடக்கிற ஜாலியாக ஒரு வழி பாதையில நடந்திருக்க முடியாது. ஸோ என்ன ஒன்று அது நடக்கும் போது வந்து கீழே பார்த்தீங்கன்னா காலி கிட்ட நிறைய இடத்துல வந்து பீச்சஸ் பார்க்கலாம். நீங்க பீச்சஸ்ன்ற விஷயம் நீங்க டெஃபரெண்டா பார்க்கலாம். நீங்க பார்த்து தான் நடக்கலாம். சப்போஸ் நடக்கவும் சப்போஸ் ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னா தேவை ஒரு இடத்துல வந்து டெஃபரெண்டா உங்க காலு கூட டெஃபரெண்ட் லீக்ஸ் ஆகுது அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எங்க பசங்க நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் ஏறி இருக்கு. காலில் மேலாட்டமா எப்படி ஏறி இருக்கோ அதனால உள்ள கால் உள்ளெல்லாம் போய் ஏறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். டெஃபரெண்டா ஏன்னா வந்து நாங்கள் போன டைம்ல வந்து கொஞ்சம் நெட் கோல்டா இருந்துச்சு கிளைமேட். நிறைய ஒரு நல்ல ஒரு காற்று நல்ல சண்டை இருந்துச்சு கிளைமேட். இதுதான் போவோம். சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ஏறணும். பட் ஆனால் வந்து வண்டியில ஒண்ணு கிடையாது. நம்ம நடந்தே போற மாதிரி இருக்கும்போது ஒரு பசங்களோட போகும்போது டைம் பாஸ் ஆகிடும். பட் செம்மையா உங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும் நினைக்கிறேன். ஸோ போனதுக்கு அப்புறம் செம்ம நடந்துட்டே இருக்கும். செம்மையா மூச்சானது பேர் நடக்க முடியாம நின்று இருக்காங்க. ஒரு பேர் வந்து ரெஸ்ட் போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்க பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நடந்துட்டு இருந்தாலும் உங்க வீட்டுல பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம், மேலே ஒரு இடத்துக்கு ஏறணும். அது ஹையஸ்ட் பாயிண்ட். அது பேர் சொல்லணும்னா கொடுங்குன்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஏறினீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். சுற்றி நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கும் பார்க்க. அங்கே நீங்க என்னென்ன பண்ணிக்கலாம், பிக்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இதே மாதிரி ஹை பாயிண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். நீங்க சுற்றி எங்க வேணா போய் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிக்ஸ் எடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தேன். அதே மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப கம்மி தான் பிக்ஸ் மெமரபிள் வந்து நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தேன். ஸோ நானும் பெருசாக ரீல்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணி சார். ஸோ நல்லா ரீல்ஸ் எடுக்க சொன்னாங்க. நான் பிடிச்சி ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுவும் நல்லா நல்லதா இருந்துச்சு. ப்ரைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் என்ன பண்ணோம், கீழே இருக்கணும். மேலே எப்படி ஏறது எப்படி கொஞ்சம் கஷ்டமோ கீழே நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி ஈஸி தான். பட் ஒரே விஷயம் தான் கஷ்டம். அது என்னன்னா நீங்கள் உங்கள் காலை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொன்னால் கீழே இருக்க பாஸ் ஆகிறீங்களான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா குடுக்குன்னு ஓடுவாங்க. குடுக்குன்னு ஓடினீங்கன்னா சப்போஸ் உங்களை காலை நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் டப்மான கீழே வந்துறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து இறங்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வரும்போது மழை பெஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா அது போகும்போது பெருசாக மழை இல்லை, வரும்போது மழை இருந்துச்சு. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம டீச்சர் போட்டிருந்தேன்னா வெளியே ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தேன். இதே ஜாக்கெட் போட்டு நம்மள தலை ஒரு கேப்லாம் ஃபுல்லாக மாதிரி போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்கும் முழுசாக தலை நிலையில பட் செம்மையாக மழை பெஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி ஜிப்னு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டாக நான் கொடலாம் வச்சிருந்தேன். ஸோ சேஃப்டி அப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் நடந்துட்டோம். ஆனால் இறங்கும் பெருசாக டைம் தெரியல. பட் இறங்கும் சமயம் தெரிஞ்சது. எல்லாரும் வரணும்ல கீழே. ஸோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறும். ஸோ பஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபைனல் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் 2 o'clock அந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு டேரக்டாக போன இடம் தான் ரிவர் ராஃப்டிங். வாஸ் நைஸ். ரிவர் ராஃப்டிங் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி மெமரபிள் மூமெண்ட் சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச இடம். எனக்கு ட்ரூர்லேயே வந்து நல்லா ஒரு மெமரபிள் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி கேட்டிங்கன்னா ரிவர் ராஃப்டிங். சப்போஸ் நீங்களும் போகிற மாதிரி இருந்துச்சா சப்போஸ் ரிவர் ராஃப்டிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவே இன்ட்ரெஸ்டான விஷயம் நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துடு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த பெடல் சொல்லுவாங்கன்னா அது படம் நம்ம கம்பல்சரி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன ஒரு கைடு உட்காந்துருப்பாரு. அவங்க சொல்ல ஃபார்வர்ட்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும், பேக்னா பேக் பண்ணணும். இது விஷயம் தான் அவர் சொல்ல டைரக்ஷன் ஏற்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸ்டாப்னா ஸ்டாப் பண்ணிடணும், ஃபார்வர்ட்னா ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டான விஷயம் நம்ம இந்த ரேவ் என்ன சொல்றது அந்த லைஃப் ஜாக்கெட்ல போட்டுருக்கோம்ல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம சேஃப்டிக்கு போட்டுருக்கோம், நம்ம போவோம் சப்போஸ் நடந்துச்சுன்னா அவங்க வந்து போட்டுருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக அவங்க கொடுத்ததுன்னா
நிறைய பேர் தண்ணியில குதிச்சாங்க. நினைச்சேன் என்னடா ஒருத்தர் எடுத்து ஏதோ ஆசை குதிக்கிறாங்க கூட தண்ணியில நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பசங்களை என்ன சொல்றேன். சோ அப்படி நினைக்கும் அவங்க சொல்றாங்க நீங்க வேணா குதிச்சுக்கோங்க பான்றாரு. ஏன்னா இங்க அங்க டிராவல் பாத்தீங்கன்னா போகும்போது போறது சாமி வரது சரி நினைக்கிறேன். ஆக்சுவலா போற சாமி வரது சரி. சோ அது வந்து ஸ்டார்டிங் சும்மா குதிச்சு விளையாட்டு இருந்தோம். சரி நானும் விளையாட விடுறான்னு நினைச்சு ஏதாவது விளையாடுறதுக்கு அப்புறம் மேலே ஏறணும். அந்த அந்த போட்டுக்குள்ள ஏறிட்டு அப்புறம் திரும்ப அதே சாமியோட டிராவல் பண்ணி அங்க இடத்துக்கு போயிட்டு இது ரிட்டர்ன் வருவோம். ஆகும்போது என்னன்னா நீங்க சப்போஸ் நீங்க வந்து வெறும் போட்டிங் மட்டும் பண்ற ரிவர் ராஃப்டிங் மட்டும் பண்ற தவிர்த்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா சப்போஸ் நெக்ஸ்ட் வேணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் போயிட்டீங்க டெஃபினட்டா நீங்க பண்றது வர்த்து தான் சொல்லுவோம். ஏன்னா அது பண்றது இல்லைன்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம் என்ன சொல்ற என்ன மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கலாம். குரூப்பா 6 பேர் உட்கார மாதிரி இருக்கு அந்த இடத்துல. ஜஸ்ட் நீங்க என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அந்த போஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். நான் காட்டுறேன் போன்ல இருக்க மோஸ்ட்லி நான் காட்டுறேன். சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா நீங்க என்ன மாதிரி டைலாக் பேசலாம். நான் உள்ள ஃபன் பண்றேன்னா ஃபன் பண்ணிக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் நடுவில் என்ன ஆகும்னா செம்மையா தனி ஃபாஸ்டா வரும். அங்கங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது செமவேஸா இருக்கும். இன்னொரு விஷயம் அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தண்ணி குதிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நான் வந்து தண்ணியில டிராவல் பண்ணிருக்கேன். டிராவல் ஸ்டிம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். நான் பசங்க சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு அதை தண்ணியில டைலாக் பேசுறது படுத்துக்கிட்டே ஒரு போஸ்ட் கொடுக்கறது அதெல்லாம் நடந்துச்சு. அதை நடக்கும் போது அதெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு வந்து அவங்க கேமரா வச்சிருந்தாங்க. சோ அதை நீங்க கேப்சர் பண்ண நினைச்சீங்கன்னா ஏன்னா உள்ள போகும்போது நீங்க கேமரா எடுத்துட்டு போவோம். உங்களோட போன் எடுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? சோ அந்த மூமெண்ட்ஸ் நீங்க கேப்சர் பண்ணோம்னா அந்த 200x பண்றது தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன். நீங்க பண்ணலாம். ரியலி மெமரபிள். ஏன் மெமரபிள் இல்லைன்னு சொல்றேன் தெரியுமா? அது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் 3-4 o'clock 4:30 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணா வரது 7 o'clock ஆயிடுச்சு. 7 o'clock வந்துடுச்சு. ஸோ நினைச்சு பாருங்க ஒரு படம் பார்க்கலாம் 2.5 மணி நேரம். ஆக்சுவலா 2.5 மணி நேரம் ஆச்சு. எக்ஸாக்ட் டைம் சொன்னா 2.5 மணி நேரம் கிட்ட. ஸோ டெஃபினட்டா சொல்றேன் இட்ஸ் வர்த். ஸோ நீ டெஃபினட்டா பண்ணலாம் சப்போஸ் போற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க பேசிக்காக இந்த மேக்ஸிமம் இந்த 2 விஷயம் வந்து 7:30 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி நனைஞ்சோம். நான் தண்ணி நனைஞ்சா உங்களுக்கு ட்ரெஸ் மாத்திர மாதிரிலாம் இருக்கும். அதுக்கே டைம்லாம் ஆயிடுச்சு. நிறைய பேர் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்கு ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க நாங்கள் ஜீப்பும் இருக்கும். ஸோ அது நான் பஸ்ஸா டிராவல் பண்ற மாதிரி 3 to 4 hours டிராவல் ஆகுது. நிறைய நேரம் டிராவல் ஆகுது. ஸோ அதுக்கு டிராவல் பண்ணதுக்கு போதும் ஃபுல் டிராவலே போயிட்டு இருந்தோம். அங்க நான் என்ன பண்ண விஷயம்னா நாங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி சொன்ன பத்தி மாதிரி ஃபர்ஸ்ட் டே அப்போ நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டு பேசிக் நான் தான் பாட்டே போட்டுட்டு இருந்தேன். பேசிக் அந்த டிஜே அந்த வைப் தான் சொல்லிட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்லாம் போட்டா ஒரு சின்ன டிஜே வைப் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது பேசிக்கா நான் இப்போ இந்த லாஸ்ட் செகண்ட் டே அப்போ நாங்கள் டிராவல் பண்ண நைட்ல நான் டான்ஸ் ஆடினேன் கொஞ்சம். பட் என்கிட்ட வீடியோஸ் இருக்குன்னு தெரியல. பட் இருந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நைட் ஆட் அதுக்கு ஆயிடுச்சு ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock கிட்ட அப்படியே நாங்கள் பெருசாக நாங்கள் சாப்பிடவே இல்லை. அப்படிங்க நாங்கள் என்ன சொல்றது டின்னரே சாப்பிடல. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. பட் நைட்ல அந்த ஒரு கிளைமேட்ல அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே சாப்பிட்டதெல்லாம் ஒரு மெம்பர் என்ன சொல்றது நான் நினைச்சே பார்க்க முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய ட்ரிப்ல வந்து நிறைய பசங்க சேர்ந்து ஒரு 12:30 மணிக்கு சாப்பிட்றோம். திரும்பி சாப்பிட்டதான் திரும்பி அது ஏறிட்டு திரும்பி கரெக்டாக அந்த ஒரு சிக்மாம்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகேவா? அது போறதுக்கு ஒரு 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அங்க போய் திரும்பி போயிட்டு அங்க போய் தங்கணும். ஸோ the thing about day 2 of this patch 2 trip. ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஃபைனலாக வந்து சிக்மங்களூர் ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் தங்கணும். ஸோ ஃபர்தர் ஐ வில் கண்டினியூ in the next video. So thanks for watching. Subscribe to my channel. 5-star general, who you know comparable.